உடுமலை கவிராயர் தான், நாராயண கவி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவரை கூப்பிடுப்பா அப்படின்ட்டாங்க. அந்த உடுமலை நாராயண கவி கிட்ட உதவியாளராக இருந்தவர் தான் மருதகாசி. அவரும் கவி காமு ஷெரீஃப் என்று நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இவங்க 2 பேரும் தான் சேலம் மாடர்ன் தேட்டர்ஸில் முதல்ல பாட்டு எழுதினவங்க. தமிழ் திரையுலகத்திலே இரட்டை பாடலாசிரியராக அறியப்பட்டவர்கள் மருதகாசி ஐயா அவர்களும் கவி காமு ஷெரீஃபும், இந்த 2 பேரும். அப்படியெல்லாம் பாட்டு எழுதிட்டு இருக்கும் பொழுது இப்போ திடீர்னு வந்து சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் உரிமையாளர் அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து உடுமலையை கூப்பிடுங்க அப்படின்னாக்க இந்த 2 பேரையும் யோசிக்கிற பொழுது உடுமலையை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடுமலை கேட்குறாரு, ஏன்ப்பா வழக்கமாக உங்கள் கம்பெனிக்கு வந்து மருதகாசி தானப்பா பாட்டு எழுதுவார், திடீர்னு ஏன்ப்பா என்னையை கூப்பிட்றேன்? இல்லைங்கய்யா, அவர் இப்போ சென்னை படங்களுக்கு மட்டும்தான் கவனம் செலுத்துறாரு, சேலத்துக்கெல்லாம் வந்து எழுத மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, என் கூட ஒரு உதவியாளர் வருவார், எத்தனை பாட்டு அப்படின்னு கேட்குறாரு. 10 பாட்டுங்கய்யா. சரி ஒரு டிக்கெட் போடுங்க அப்படின்றாரு.